ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்கள் கையில் பணம் பொருள் இருக்கும், வருமானங்கள் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் பையில் இருக்கும். அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ஒரு பக்கம் நம்ம முயற்சிகளால் நம்ம சக்ஸஸ் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஆனாலும் வெற்றி கிடைப்பதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆகையினால் இந்த வாரம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. வருமானம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது விற்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தினுடைய கடைசியும் தமிழ் வருஷ ஆரம்பமும் இருக்கிறது ஒரு பக்கம் சிறப்பு. இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தால் அவங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. உறவினர்களுக்காகவும் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த வாரம் இருக்குது. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்துக்காக செலவு பண்ண வேண்டிய வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல், எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனாலும் வேலையில் ஒர்க் ப்ரெஷர் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை மாற்றத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் அல்லது இன்னர் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதுவும் லாபகரமாக இல்லை. ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைகிற மாதிரி இருக்கும். பெருசாக அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த வாரத்தில் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையில்லாத செலவினங்கள், விரயங்கள், வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்க 2 பேருமே ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. இந்த வாரம் சிவ வழிபாடும், குறிப்பாக எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்கோ அவ்வளோ வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையுமே பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள், சோர்சஸ் இந்த வாரம் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நற்பலன்கள், புதுசாக உங்களுக்கு நண்பர்கள் உருவாவாங்க. அல்லது அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருக்காங்க அல்லது சகோதரிகள் இருக்காங்க, அவர்களாலும் நன்மைகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கூடிக்கிட்டே தான் இருக்கும், குறையாது. கடந்த காலங்களில் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது, அல்லது மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். நீங்கள் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக மாறலாம். வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க பேப்பர் போடுங்க. அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது.
இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கரியர் நல்லா இருக்குது. ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. வேலையில் ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கும். எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு இந்த வாரம் உங்களுடைய கரியரில், உங்களுடைய ஜாபில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் ஜெயிப்பீங்க. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் சிவ ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனுடைய வழிபாடும் பைரவரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்னும் சிறப்பான பலன்கள் ஏற்படும். மிதுன ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக பாஸ்போர்ட், வீசா எதுவும் வராமல் இருந்தால் வரும். ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது ரிசர்வ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. அவங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கும். எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பார்க்காத செய்திகள், இது அத்தனையும் உங்களுக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுப்பதாக இந்த வாரம் அமையும். எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அதுவும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வாரம் பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது. ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், வேறு ஏதாவது ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் யோசித்து பண்ணுங்கள். வேணும்னா டிஜிட்டல் கரன்சி வாங்குங்க, இல்லைன்னா கோல்டு பாண்டு வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமாக வணங்கிட்டு வாங்க. குறிப்பாக விநாயகருடைய தரிசனம் இந்த வாரம் முழுவதும் ரொம்ப முக்கியம். கடகராசியில் பிறந்த உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். அதுலேயும் இந்த வாரத்தில் உங்களுடைய கம்பெனி சேஞ்ச் ஆகணும், வேறு கம்பெனி மாறணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த வாரம் ஆரம்பிங்க. ஸோ இந்த வாரத்தில் அப்பாவுடைய ஒரு அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இது உங்களுக்கு அமையும். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, உங்கள் மதத்தின் மேல் உங்களுக்கு பற்று, ஈடுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். மெயினாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது அஃபேர் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. அதுலேயும் இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, செலவினங்களும் அதிகமாக இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரகிள், கணவன் மனைவி 2 பேருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் மாறாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் இந்த வாரம் கவனமாக இருங்க. குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது பெரிய லெவலில் நீங்கள் ஸ்பெக்குலேஷனில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும்
உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்க. இந்த வாரம் சிவ வழிபாடும் குறிப்பாக பெருமாள் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தன்வந்தரி பகவானையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய இந்த வாரம் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க. குறிப்பாக அடக்கி வாசிங்க. யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமும் யோசித்து செயல்படுங்க. நீங்கள் யாருக்கும் கவுண்டர் கொடுக்காதீங்க. இது இந்த வாரத்தில் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தபடியாக உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் உண்டு. நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு தான் பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் வீசா எது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னா பரவாயில்லாமல் இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அட் தி சேம் டைம் உங்களுடைய சுப்பீரியர்கள் உங்களுக்கு வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, மன வருத்தங்கள், போராட்டங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் இல்லை. இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய எஜுகேஷன்லேயுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது ஸ்பெக்குலேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அடக்கி வாசிங்க. உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஆக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்தாலும் எதிர்பாராத செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள், அல்லது அவரை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிக கவனம். எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலகட்டங்கள். உங்களுக்கு தொழிலில் தகராறு, தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் நமக்கான கிரக நிலைகள் கொஞ்சம் சாதகமாக இல்லாதனால உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. ஜாபை பொறுத்த வரைக்கும் கரியரில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனாலும் ஒர்க் ப்ரெஷர் என்பது, ஒர்க்கில் டென்ஷன் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். பெரிய லெவலில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ஜாபில் இல்லை. இந்த வாரம் முருகனுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்க. எங்கெல்லாம் அம்பாள் இருக்காலோ சிவனோடு கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மனக்குழப்பங்கள் நீங்கும். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது திருமணம் உங்களுக்கு நடக்காமல் இருக்குது, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. அதோடு இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் தேவையற்ற மன வருத்தங்கள், போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இல்லை, ப்ராஃபிட்டு குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கனாலும் அதுவுமே அவ்வளோ சிறப்பாக இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. சொந்த பிஸ்னஸில் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை, தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு சம்பாத்தியங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்க. இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க. நீண்ட தூர ஜேர்னி எதுவும் வேண்டாம். புதிய முயற்சிகள் எதுவும் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், அது நிறைய அந்த புதிய முயற்சிகளில் தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கவனம்.
ஆக இந்த வாரம் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் கருடாழ்வாருடைய வழிபாடும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள். ஓரளவுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்கள் கூட யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுவாங்க. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ இருக்கும். ரொம்ப நாளாக நகை வாங்கணும், நல்லதொரு ஆடை ஆபரணம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறையவே இருக்குது. உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போகும் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நீங்கள் நல்லா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு இடைக்கு 2 இடம் யோசித்து செயல்படுங்க. நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். இதெல்லாமே நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய விவசாயம் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும், மகசூல் கூடும். நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். லவ் மேரேஜில் முடியும். ஒருவேளை பிரேக்கப் ஆகியிருந்த லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறபோது கரியர் ஓரளவுக்கு பரவாயில்ல. சர்வீஸ் சம்பாத்தியம் வருமானங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. வேலையில் உங்கள் கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் முழுவதும் எங்கெல்லாம் பிள்ளையார் இருக்காரோ, விநாயகர் இருக்காரோ அவருடைய ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இன்னும் சிறப்பான வெற்றி கிட்டும் உங்களுக்கு. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்க, சிறப்பான பலன்கள் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் சிவில் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, மோட்டார் லைனில் இருக்கிறீங்க, இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையை இந்த வாரம் நீங்கள் யாருக்கிட்டேயும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், இது 2லேயும் கவனம் செலுத்துங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணுறீங்க, எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேண்டாம். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. ஸோ இந்த வாரம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஆனாலும் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். நல்ல ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்களை சந்திக்க வேண்டிய காலம். நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா
நல்லா இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணிங்கன்னா நல்லாவே இருந்துகிட்ருக்கு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவங்ககிட்ட நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. இந்த வாரம் வைரவரையும் துர்க்கையும் பிரதானமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதனுடைய கெடுபலங்கள் குறையும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக நிறையா செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. இந்த வாரம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது அல்லது வேறு ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறது இதெல்லாம் வேண்டாம். லாட்ரி டிக்கெட் வேண்டாம். ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பிட்காயின், கிரிப்டோ கரன்சி எதுவுமே வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு டெம்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டும். விட்டதை பிடிக்கணுங்கிற நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். அதற்கு தகுந்த லாபம், வருமானம் இருக்கான்னா டெஃபினட்டாக இல்லை. அதனால் எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக இருங்க. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கெரியரை பொறுத்த வரைக்கும் அதுவும் சுமாராக இருக்குது. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது ஒரு லாங் லீவை போட வேண்டிய காலம் இது இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா வரலைன்னா கவலைப்படாதீங்க. ஒருவேளை லோன் வந்தால் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினோமோ அந்த கடனுக்காக அந்த லோன் பயன்படாது. இது இருந்துக்கிட்டே இருக்குது. பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். இந்த வாரம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ஒரே மாதிரி இருந்தால் போதும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை ஒரு நல்லா யோசித்து செயல்படுங்க. நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. நீங்கள் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவுடைய ஒரு அன்பு, ஒரு ஆதரவை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமையும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துகிட்ருப்பீங்க. இதே தான் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். கணவன் மனைவி உறவு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாகவே இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. முதல்ல நான் சொன்னது மாதிரி அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுமோ அது யூஸ் ஆகாது. இந்த வாரம் உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் இருக்குது, நோயினுடைய தன்மை குறையும். பெரிய லெவலில் கடன் இருக்குது, கடனும் குறையும். ஸோ இந்த வாரம் நீங்கள் சிவ வழிபாடும் மகாவிஷ்ணுவையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்னுமே ஏற்றமான பலன்கள் உங்களுக்கு அமையும். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். கையில் பணம் இருக்குது, பொருள் இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இருக்கும். என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது அமையும். இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு இது பங்குனி கடைசி, சித்திரை 2ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு வார கால பலன்கள் இருக்குது. ஆகையினால் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலைன்னா விற்கும், ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா வாங்கலாம். இது ரெண்டுக்குமே இந்த வாரம் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இறை அருளால் நடக்கும். யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் டைரக்ட் கம்யூனிகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நண்பர்களாலும் உங்களுக்கு நற்பலன்கள் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத பயணம் அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இந்த வாரம் இருக்கணும். இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, ஏர்னிங்கும் பண்ணுவீங்க. ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயும் மேலே உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ, அப்டேட் பண்ணுறதுக்கோ, படிப்பதற்கோ, ஜூமில் அட்டன் பண்ணுறதுக்கோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கனாலும் நல்லாவே இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அதுலேயும் நல்ல மகசூல், லாபம், வருமானம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் அம்மாவுடைய ஏதாவது அம்மாவால் காரியம் ஆகணும்னா உங்களுக்கு நடக்கும். அதோட இந்த வாரத்தில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, அது கவர்மெண்ட், ப்ரைவேட், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சல்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, வேலையில் திருப்திகரமாக பாருங்கள். ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்குது. ஸோ சொந்த பிஸ்னஸ் நல்லாவே இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சிறப்பாக இருக்கும்.
எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு, குறிப்பாக நரசிம்மருடைய தரிசனம் சிறப்பாக பண்ணுங்கள். இன்னும் சிறப்பான நற்பலன்கள் உங்களுக்கு அமையும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு அஃபேர் இருந்தாலும் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். ஃபினான்சியலாக பெரிய க்ரைசஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் ரொட்டேஷன் ஆகும். இது வரைக்கும் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்த நீங்கள் இந்த வாரம் துணிஞ்சு சில காரியங்களில் ஈடுபடுவீங்க. அதோடு நீங்கள் யாரோ நம்பி இருக்கீங்களோ அவங்க கட்டாயம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை கூடும். அது மட்டுமல்ல, உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. அதுவும் மட்டுமல்ல, நிறைய நீங்கள் படிப்பீங்க. இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவும் இருக்குது. இது பங்குனி மாத கடைசிலையும் சித்திரை மாத வருஷ பிறப்புலையும் கலந்த வாரமாக இது இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது உங்கள் ப்ராப்பர்ட்டி சேலாகும்னா சேலாகும். சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஷேர்ஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அதுலேயும் நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் அல்லது கோல்டு பாண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக வாங்குங்க. வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களால நன்மைகள் உண்டு. குறிப்பாக அப்பாவால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும், அப்பாவை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் முழுவதும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. வீட்டில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் முருகனுடைய தரிசனம், அது இல்லாமல் நரசிம்மருடைய வழிபாடு, இது ரெண்டையும் பிரதானமாக பண்ணுங்கள். இன்னும் சிறப்பான வெற்றி கிட்டும். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. கையில் பணம், தனம் இருந்தால் கூட தேவையில்லாத செலவினங்கள் இந்த வாரம் இருக்குது. ஒன்று, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுவீங்க, அல்லது மனைவிக்காக செலவு பண்ணுவீங்க, இல்லைன்னா உங்கள் அத்தைகள் இருந்தால் அத்தைக்காக செலவு பண்ணுவீங்க. இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது, சுமாராக இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலாகும். ஏன்னா இது பங்குனி கடைசி, சித்திரை மாத பிறப்பில் இந்த வாரம் அமைகிறதுனால சொத்துக்கள், பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், அட்வான்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாற்றங்கள் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கவனம். உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்களால் நன்மையும் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத பயணத்தால் நன்மை. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் குறைவு. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதுவும் சுமாரான பலன். இந்த வாரம் நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல், தொழில் ஏதோ ரூபத்தில் விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய கெரியர், ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தாலோ, அல்லது வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தாலோ, அல்லது வேலை தேடிட்டு இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை அமையும். எனக்கு வயசாயிருச்சு, இனிமேல் வேலை கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை, உங்களுடைய வேலைக்கு தகுந்த சம்பளம் இந்த வாரம் உறுதியாக
உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால், ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பிஹெச்டி பண்ணுறீங்க அல்லது ரிசர்ச் பண்ணுறீங்க, பண்ணுங்கள். பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கண்ட்ரியில் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் முழுவதும் முருகனுடைய தரிசனம், குறிப்பாக சனி பகவானுடைய வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.